ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் இதில் இருக்கிறோம் ஸ்டாக்கில். இந்த ரேட் நம்ம என்றைக்கு எடுத்தோம்னா லைக் 8th December எடுத்தோம். 12:15 அப்புறம் தான் எடுத்தோம். அடுத்த நாள் காலையில் 9:15 இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் நடக்கிறது தான். நம்ம எப்பயும் நடக்கிற ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு மேஜர் பிஓஎஸ் அடித்த பின்னாடி, ஒரு புது ஐயை உடச்ச பின்னாடி மார்க்கெட் எப்பயும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி உடச்சி மேலே போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி அடுத்த வாட்டி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கலை. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டான். ஸோ நம்ம என்ன நினச்சோன்னா, இங்கேருந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணி, அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு டிமாண்ட் ஜோன், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எடுத்தோன்னா என்ட்ரி இங்கே எதுக்கு எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பேனிக் என்ட்ரி. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் மேலே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். பிகாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட்டா அவ்வளோ பெருசாக நான் அனலைஸ் பண்ணல, சும்மா மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சே போயிட்டோம். திருப்பி அதுதான், இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரை நம்ம கவனிக்கலை. லைக் மேஜர் ஸ்ட்ரக்சரை நான் அதை கன்சிடர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் திங் கன்சிடர் பண்ணியும் ஐ டுக் திஸ் ட்ரேட். ஏன்னா அது ஒரே ஒரு கான் தானே, அதாவது நிறைய ப்ரோஸ் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் நடந்திருக்கு, ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் கிடச்ச பின்னாடி நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை தாண்டி தான் இந்த ஆர்டர் பிளாக்கே வந்து தொடப்போகுது. அந்த மாதிரி நிறைய நல்ல க்ரைட்டீரியாஸ் இருந்தனால ஒரே ஒரு கான் க்ரைட்டீரியா, ஓகேவா, ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த ட்ரேடில் இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் க்ரைட்டீரியா. ஒரே ஒரு க்ரைட்டீரியா வந்தாலும் இது ஒரு மேஜரான ஒரு இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா. ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கும் போதும் பேனிக் என்ட்ரி எடுத்துனேன். ஒரு எக்ஸாக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக் என்ட்ரி எடுக்கலைன்னா எப்பயும் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பேனிக் என்ட்ரி எடுத்தேன். அதனாலேயும் வந்துட்டு ஒரு பெரிய அந்த லாஸ்க்கு நம்ம வந்து ஒரு டவுன், அதாவது டைம் ஃப்ரேம் அனலைசஸ் பண்ணியிருந்தோன்னா இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. மோஸ்ட்டாக நான் இப்போ வந்துட்டு என்னோடய மிஸ்டேக்கே வந்து டைம் ஃப்ரேம் அனலைசஸ் தான். அந்த டைம் ஃப்ரேம் அனலைசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா டன். ஸோ இது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லீடு பண்ணிச்சு. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம லைட்டாக கீழே கூட வச்சுருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ரிஸ்கி, எப்போ வேண்டாலும் கீழே போகலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அடித்த பின்னாடி மேலே போயிட்டான். ஏன்னா ஆக்சுவலி அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போவான். இதுதான் அதோட ரூல். ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட சம்மரி. நான் மோஸ்ட்டாக வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்.